ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான செடியில் நம்ம தாவர ஹார்மோன்கள் தான் பார்த்துருக்கோம். தாவர ஹார்மோன்கள் பார்த்திங்கன்னா முக்கியமாக தாவர ஹார்மோன்கள் வந்து 5 இருக்கும். ஓகேவா? ஸோ இது 5ஓட பணிகள் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்சின் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எங்கே காணப்படும்னா வேர் மற்றும் தன்னோட நுனி பகுதியில் காணப்படும். ஓகேவா? ஸோ இது ஆக்சின் அப்படின்னு பெயர் வச்சவர் வந்து வென்ட் அப்படிங்கிறது தான் பெயர் வச்சுருப்பார். ஓகேவா? அதை கண்டுபிடிச்சது வந்து சார்லஸ் டார்வின். ஆக்சினோட பணிகள் பார்த்திங்க அப்படின்னா தண்டு மற்றும் முளைக்குருத்தோட நீட்சியை ஊக்குவிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து குறைந்த செறிவில் ஆக்சின்கள் வந்து வேர் உருவாதலையும் அதிக செறிவில் வேர் உருவாதலை தடையும் செய்கிறது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியம், கருவுறா கனியாதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஆக்சின்களை தெளிப்பதன் மூலமாக கருவுறுதல் நடைபெறாமலேயே விதையில்லா கனிகள் உருவாகிறது. ஸோ அது எந்த தாவர ஹார்மோன் கேட்பாங்க, நேம் கேட்பாங்க, ஆக்சின். ஸோ எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா தர்பூசணி, திராட்சை, எலுமிச்சை. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து சைட்டோகைனின் அப்படிங்கிறது தாவர செல்களில் செல் பகுப்பு அல்லது சைட்டோகைனசிஸ் நிகழ்வை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன் தான் சைட்டோகைனின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சைட்டோஸ் அப்படின்னா செல், கைனசிஸ் அப்படின்னா பகுப்பு. ஸோ இதோட விளைவுகள் பார்த்தோம் அப்படின்னா செல் பகுப்பை தூண்டுகிறது, செல்களை நீட்சியடைய செய்கிறது. அதுக்கப்புறம் வந்து உருவ அமைப்பு இருக்கு இல்லையா தாவரங்களில், அதுக்கு உதவக்கூடிய தாவர ஹார்மோனுமே வந்து சைட்டோகைனின் தான். பக்கவாட்டு முட்டோட வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஹார்மோன் எதுன்னு கேட்டாங்கன்னா சைட்டோகைனின். இது ரொம்ப முக்கியம். ரிச்மண்ட் லாங் விளைவு, அதாவது இந்த தாவர ஹார்மோனை பயன்படுத்துவதன் மூலமாக தாவரங்கள் முதுமை அடைவதை வந்து தாமதப்படுத்துகிறது. இதற்கு தான் வந்து ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட் அப்படின்னு பெயர். ஸோ ஓகேவா? ஸோ அது எந்த தாவர ஹார்மோனா சைட்டோகைனின் அப்படிங்கிறது. ஸோ ஜிப்ரலின் இதுவுமே ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஜிப்ரலின்கள் வந்து இருபால் இணைந்த தாவரங்களில் ஆண் மலர்கள் தோன்றுவதை ஊக்குவிக்கின்றன. இது வந்து புக் பேக்லேயும் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெள்ளரி போன்ற தாவரங்களில் ஆண் மலர்கள் தோன்றுவதை ஊக்குவிக்கும் ஹார்மோன் உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்குகின்றன. இதுவுமே வந்து கருவுறா கனியை உருவாக்குவதில் பயன்படுகிறது. அதாவது தக்காளி நமக்கு வந்து ஆக்சினை விட அதிக திறன் மிக்கது எதுன்னா கருவுறா கனியாதல்ல இந்த ஜிப்ரலின் தான். ஓகேவா?